சோல்ஜர்ஸ். பொதுவாக நம்ம ரியல் லைஃப்லேயே வந்து ஏகப்பட்ட துரோகிகளை பார்த்துருப்போம். பல துரோகிகளை பார்த்தா வளர்ந்துருப்போம். வச்சா அந்த பொண்ணா பார்க்குறான், அது நம்ம தூண்டி விட்டு கடைசியாக அவங்கள உசார் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த ஃபிகரை துரோகம் 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 கேண்டில் சாப்பிடலாம் வாடா அப்படின்னு கூப்பிட்டா காசுல மச்சான்னு சொல்லி விட்டு அவன் மட்டும் அவனுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டை கூட்டிட்டு போயிட்டு மொச்சி முக்கிக்கிட்டு இருப்பானுங்க. துரோகம் 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 துரோகம். எக்ஸாம் கொண்டு போய் படிக்கல அப்படின்ட்டு நான் மச்சான் தான் ஃபெயில் ஆக போறேன்டா அப்படின்னு கண்ணீர் விட்டு திடீர்னு பார்த்தா சென்டம் எடுப்பாடுங்க. இது வந்து ரியல் லைஃப் துரோகிங்க. பட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட துரோக சம்பவங்கள் இருக்கின்றன. ஓகே, அது முதுகலை குத்திட்டே நம்ம கண்ணு விடுற மாதிரி ஏகப்பட்ட துரோகிகள் வந்து பார்த்து இருப்போம். அப்படி வீடியோவில் துரோகிங்க இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்கலாம். ஆல்ரெடி ஜிடி கேம்ஸ்குள்ள இருக்கிற துரோகிகளை பற்றி ஒரு தனி வீடியோ போட்டிருப்பேன். அது போடும் போதே வந்து மற்ற கேம்ஸுக்கு போகணும்னு ஆசை. ஸோ அதுதான் இந்த வீடியோ. லைக் பண்ணிட்டீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா, ஹைப் ஏற்றிட்டீங்களா, போலாமா? ஹைப் எதிர மறந்துடாதீங்க. ஓகே சோல்ஜர்ஸ், வர சொல்ல போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. முதல்ல பார்க்க போறது கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேர் 2. ஆக்சுவலி வீடியோ கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஐகானிக்கான எப்பிக் துரோக சம்பவம் கேட்டிங்கன்னா அது இந்த துரோக சம்பவம் தான். நம்ம ஹீரோவும் கோஸ்ட்டும் போயிட்டு முக்கியமான ஒரு எவிடன்ஸ் எடுத்துக்கிட்டு எதிரி நாட்டில் போய் எவிடன்ஸ் எடுத்துக்கிட்டு செப்பட் அப்படின்ற மேலதிகாரிகிட்ட பொருளை கொடுத்து மகளை வாங்கலாம் நினைக்கும் பொழுது கரெக்டாக ஹீரோ வந்துட்டு இருக்கான். அவன்கிட்ட பொருளை கொடுக்கலாம் அப்படின்னு போகும்பொழுது திடீர்னு அவன் பொருளை எடுத்து அவன் சுட்டுருவான். அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே என்னடா நல்ல மாதிரி பேசினாலும் சுட்டியாடா அப்படின்னு பார்த்தா கோஸ்டியை சுட்டுறான், நம்மளும் சுட்டுருவான். சுட்டு போட்டு பெட்ரோல் வந்து கொளுத்திடுவானுங்க. இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய துரோகம். எப்படி ஜிடிஏ சாண்ட்ரிஸ்ல பிக் ஸ்மோக் வந்து துரோகம் பண்ணானோ அப்படி ஒரு துரோகம் எந்த ஒரு துரோகம். ஓகேவா, இது வந்து காவடி ஃபேன்ஸ்க்கு தான் தெரியும். கவட காவடி லைவ் பண்ணலாமா, அப்படி ஜாலியாக இருக்கு காவடி ஆடணும் அப்படின்ட்டு முடிஞ்ச லைவ் பண்ணோம். ஓகேவா, அதோட நம்ம கேப்டன் பிரைஸ் சொல்லுவா அப்படி வாக்கி டாக்கில அவன் நம்பாதீங்க ஷெப்பர்ட் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். கரெக்டாக அப்பதான் காலியாடுவானுங்க விடுங்க. அது ஷெப்பர்ட் ஏன் துரோகம் பண்ணா அப்படின்றது அதுவே ஒரு மிகப்பெரிய தேடி. முதல்ல நினைச்சாங்க அப்படின்னா ஷெப்பர்ட் வந்து எதிரி நாடோட வந்து கூட்டு சேர்த்துட்டான், அவன் வந்து நாட்டு நாசனம் பண்ற டெரரிசம் சேர்த்துட்டான், அதனால பண்றான் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இன்னொரு தேவை சொன்னா வந்து அதெல்லாம் கிடையாது, இப்படி பண்ணதான் வந்து ஒரு போர் வரும், வார் வரும், நினைச்சா மாதிரி நடக்கும், அதுக்கோசம் அதை பண்ணா அப்படின்ட்டு இதுதான் தேடி ஒன்று போகும். ஸோ வந்து இதுதான் வந்து ஐகானிக்கான ஒரு துரோகம். அடுத்தா பார்க்க போறது எ வே அவுட். வே அவுட் கேம் யாராவது ஆடுறீங்க, இல்லை ஆட போறீங்க, இல்லை கேம்ஸ் நான் போட போறேன் இந்த அடுத்த வாரத்தில், அந்த கேம்ஸ் நீ பார்க்க போறீங்க அப்படின்னா இந்த மட்டும் டைம் ஸ்டாம்ப் கிளிக் பண்ணி ஸ்கிப் பண்ணிங்க. ஏன்னா வெயின் கோரே அந்த துரோகம் தான். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே விட மாட்டேங்கிறானையா. கேமோட கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் லியோ வின்சென்ட் 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஜெயிலில் இருப்பாங்க. 2 பேருக்கும் ஒரு மெயின் எதிரி ஒருத்தர் எந்திரிப்பான் ஹார்வி அப்படின்ட்டு. அவனை காலி பண்ணுறதுக்கு 2 பேரும் போவாங்க. அதுக்குள்ளே வந்து ஒருத்தருக்கு வந்து குழந்தை பிறக்கும், அதை போய் பார்ப்பான். ஒருத்தர் வீட்டில் வந்து பையன் விளையாடிட்டு இருப்பான், அவன் குடும்பத்தை பார்ப்பான். ரொம்ப பாண்டியும் ஃப்ரெண்ட் ஆயிடுவானுங்க. கஷ்டப்பட்டு ஹாரியை கொண்டுட்டு எப்பா தப்பிச்சோம்னாலும் சொந்த ஊருக்கு வரும்லான்னு தெரியும். கூட ஒருத்தர் வந்து துரோகி அழிட்டு அதுதான் நம்ம தலை வின்சென்ட். முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல லியோ செம கடுப்பாயி இருடா அவனை குத்தி கொடண்டா அப்படின்னு காண்டாயி ரியல் லியோ மாடுவான். லியோ இதுல வந்து யாரு வந்து சாதா ஆக்சுவலி கேம் பார்த்தீங்கன்னா வெறும் சிங்கிள் பிளே கேம் இல்ல, ஒரு கோப் கேம். அது நீங்க 2 பேர் தான் ஆடவே முடியும். ஃப்ரெண்டும் நீங்க ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு வந்து துரோகம் பண்ண உடனே கடுப்பாயிட்டு அடிச்சுக்கிற அளவுக்கு வந்து ஆயிட்டு இருக்கோம். இந்த ஒரு விஷயம் இவனை கொள்றதா அவனை கொள்றதா கேம்ல வந்து லீனியர் 2 எண்டிங், இவனையும் கொள்ளலாம் அவனையும் கொள்ளலாம். யாராவது கொண்டு யாரு கல்யாணாங்களோ அவங்க சோகப்பாட்டு வாசிப்பாங்க. இதுதான் வந்து கேம்ல பயங்கரமா ட்விஸ்ட். ஆனா கேம் அவ்வளவு தூரம் கூட வந்தியாடா, கடைசியில சொல்றேன் நீ ஒரு போலீஸ் ஆடிட்டு பயங்கர ட்விஸ்ட் வச்சுருவாங்க. மைண்ட் ப்ளோயிங் ஆடும். வாவ், மைண்ட் ப்ளோயிங். இந்த கேம் யாரெல்லாம் ஆட்டு மைண்ட் ப்ளோயிங்க, நீங்க பயங்கர ஷாக்கா, நீங்க ட்விஸ்ட் பயங்கர ட்விஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோ ஹைப் பண்ணிட்டு கவசம் பண்ணி பார்ப்போம் எத்தனை பேர் இதுமாதிரி ஷாக்கானீங்க அப்படின்ட்டு. அடுத்தா பார்க்க போறது பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா வாரியர் வித்தின். பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட துரோக சம்பவம் நடந்திருக்கும். என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டு வந்துக்கிறீங்களா? சான்ஸ் ஆஃப் டைம்லயே வைசியர் வந்து உங்க ஃப்ரெண்டு மாதிரி ஏமாத்தி கடைசி அவங்களால பார்த்துருவான். அந்த மாதிரி தான் வந்து வாரியர் வித்தின்ல என்ன இருக்கும் அப்படின்னா சான்ஸ் ஆஃப் டைம்ல டைம் வந்து ரிவர்ஸ் பண்ணதால ஒரு டஹாக்கான்ற பீஸ்ட் துவத்திட்டு இருக்கும், டைம் பீஸ்ட். ஓகேவா, ஒரிஜினல் டைம்ல யார் மாத்திரம் காலி பண்ணோம் அப்படின்ட்டு. இது காரணம் வந்து அவர் கிளாஸ் தான். இந்த அவர் கிளாஸ் டைம் ட்ராவல் பண்ணி அவர் கிளாஸே வந்து ரெடி ஆகல அப்படின்னா டஹாக்கான்ற பீஸ்ட் ரெடி ஆகாது நினைச்சுக்கிட்டு தலையை வந்து டிராவல் பண்ணி போயிருப்பாரு இந்த அவர் கிளாஸை பத்தி தேடுறதுக்கு. அப்ப ஒரு கப்பல் உடஞ்சி போய் காலியாகி ஒரு புது தீவுக்கு போய் அங்க ஒரு பொண்ணு சந்திப்பாரு. பார்த்தோன்னே தலையை திருட ஆரம்பிச்சிருவாரு. அவர் மட்டும் இல்ல கேம்
அப்பாவே பிச்சைக்கார மாதிரி தலைவன் போய் கேட்பாரு கலினா பொண்ணுகிட்ட, பொண்ணு உன் பேர் என்ன அப்படின்ட்டு. அது கலினான்னு சொல்லும். எம்ப்ரஸை பார்க்க முடியுமா, ராணியை பார்க்க கேட்டா ராணியெல்லாம் பார்க்க முடியாதுங்க, ராணி வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க அப்படின்ட்டு மழுவிக்கிட்டு இருப்பான். சரி இவதான் வந்து ராணி கிட்ட கம்மி பண்ற ஒரே ஆளு, இவ பார்க்கல இருக்கா, உசார பண்ணி நம்ம சொந்த ஒரு கூட்டிட்டு போயலாம் பிளான் பண்ணிட்டு இருப்பான். கடைசியில பார்த்தா தெரியும் இவதான் எம்ப்ரஸ் புழுவி இருக்கா அப்படின்ட்டு. ஒரு சேவை பண்ணாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் எனக்கு மட்டும் சேவை செய்யிட்டு சொந்த ஒரு கூட்டிட்டு போய் ராணியாக்கலாம்னு பார்த்தவள கடைசியில வந்து நம்ம லவ்வ சாணி மாதிரி பிச்சு எரிஞ்சிட்டு இருப்பா. உருமுவேங்க ஒரு மான் முட்டி தோத்தேனடி. ஸோ வந்து இதுவுமே ஒரு மிகப்பெரிய துரோகம் தான். அடுத்தா பார்க்க போகிறது ரெட் டெட் ரிடம்ஷன் 2. கண்டிப்பாக ஆர்டர் இருக்கும் இதில் ஒரு துரோகம் இருக்கே அப்படின்ட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டச்சு துரோகம் இல்லை, இதில் முக்கியமான வார்த்தை தான் வந்து மைக்கேல். ஏன்னா பார்த்தீங்கன்னா டச்சு கேட்க வந்து ஒரு குடும்பம் வந்துட்டு இருப்பாங்க, கூட்டு குடும்பம் வந்துட்டு இருப்பாங்க. உங்கள் வீட்டில் எல்லாம் மைக்கா தான் மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. கேம் ஆரம்பத்தில் மைக்கா வந்து டச்சாக தான் இருப்பான். ஒரு சீல் என்ன இருக்கும், கேம் சரி கொஞ்சம் மந்தமாக தான் போகும், கேம் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் விருப்பாங்க கேம். ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா ஆர்த்தர் வந்து கூப்பிடுவாங்க, அவன் வந்து மாட்டிக்கிட்டான், ஷெரீஃப் பிடிச்சிட்டு போட்டாரு மைக்காவை, போய் காப்பாற்றி கூட்டுவான் அப்படின்னு வாங்க. ஓகே காப்பாதெல்லாம் கூட்டுற அப்படி நான் ஒரு லெவலுக்கு டச்சியாக தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும், பிரச்சனை வந்துட்டே இருக்கும். இந்த பிங்கட ஜங்ஷன் ஒருத்தர் இருப்பானுங்க, ஏஜென்ட்டுங்க, அவனுக்கு ஒருத்தரே இருப்பானுங்க. யாரா அவனுக்கு தகவல் சொல்றா, யாரா அவனுக்கு யாரை துரத்துறா அப்படின்ற மாதிரியே இருந்திருக்கும். அதோட அப்பா இப்ப கோத்து விடுவானுங்க. சரி யாராவது இது பண்ணான்ட்டு ஒரு டைம்னாவும் இந்த ஜான் மாசம் முன்னாடியே வந்து இந்த பிங்கட ஜங்ஷன் தூக்கிட்டு போயிடுவானுங்க. இப்போதான் வந்து இந்த ஏஜென்ட் மில்டன் சொல்லுவான், உங்களுக்கு தகவல் சொல்றது யார் தெரியுமா, மைக்கா எனக்கு வந்து தெரிஞ்ச முன்னாடியே உங்களுக்கு தெரியும், எனக்கு ஃப்ரெண்டு தான் அவன் தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிடுவான் ஆத்தர் கையிலேயே. அங்கதான் வந்து மைக்கா இது பண்ணான், மைக்கா தகவல் சொல்றான், மைக்கா தான் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துருக்கு. இதுதான் மிகப்பெரிய துரோகம் இந்த பைக்கை உள்ளுக்குள்ளே இருந்து பண்ணது. பட் அப்பயும் மைக்கை பேசுகிட்டு இருப்பான் டச்சு பார்த்து. இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம், இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு, ஜாக்கிரதை. பட்டு சில பேர் சொல்லுவாங்க என்ன பண்ணா மைக்கா வந்து பண்ணல, அது வந்து மில்டன் சொன்னது பொய், மைக்கா வந்து ஒரு சந்தர்ப்பவாதி, அவன் வந்து முன்னாடியே சொல்லியிருப்பான் ஆர்த்தர்கிட்ட, நான் வந்து சவைவல் தான் முக்கியம், சவைவல் என்னன்னா பண்ணுவேன், அவன் வந்து சந்தர்ப்பவாதி பிழப்புவாதம் பண்றதுக்காக அவன் வந்து இப்பயாவது சொல்லியிருந்திருக்கலாம், ஆனா கடத்தி விசாரிக்கும் பொழுது இது தகவல் சொல்றேன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு தேடி போகுது. ஏண்டா மைக்கா கூட ஃபேன்ஸ் இருக்கீங்க, யாரா நீங்க? இதுவே ஒரு துரோகம் தான். ஆடியோ கதை போனோம், ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சுல ஃபர்ஸ்ட் பார்த்து போட்டு, இந்த மாதிரி தான் பண்ணதே இல்லை. பட் இதுதான் வந்து அனுப்பு அப்படியே விட்டேன். சாரி ஃபார் தட். கண்டிப்பா அடுத்து பாட்டு போடுறேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. அடுத்த பார்க்க போறது பயோஷாக் 1. ஆக்சுவலி பயோஷாக் கேம் பார்த்தீங்கன்னா ஒரு தாறுமாறான கேம். இதெல்லாம் டேக் இன்டராக்டிவ் கீழே சில கேம் கம்பெனிஸ் இருந்தாலுமே எல்லாம் வந்து ராக்ஸ்டார் தூக்கி பிடிச்சி கொண்டாடுவாங்க. பட் ராக்ஸ்டார் மாதிரியே கொண்டாடவே ஒரு கம்பெனி தான் 2K. ஏன்னா 2Kவோட கேமோட ஸ்டோரிஸ்லாம் வந்து தாறுமாறாக இருக்கும். ஒரு கேம் ஸ்டோரி செம்மையாக இருக்கும். மாஃபியா வந்து தான் மாஃபியா கேம் சூப்பராக இருக்கும், ஸ்டோரி செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி பயோஷாக்கும் ஓகே இது அன்ரீதியில் வைப்பாங்க, 3ல வைப்பாங்க இந்த கேம். இது கேமோட காசை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தலையை வந்து ஃப்ளைட்டில் போயிட்டு இருப்பாரு, அட்லாண்டிக் கடலுக்கு மேலே ஃப்ளைட்டில் போயிட்டு இருப்பாரு. திடீர்னு வண்டி பிளாஸ்ட் ஆகி அங்கேயே காலி ஆயிரும். அங்கே எல்லாருமே காலி ஆயிடுவாங்க. தலையமெல்லாம் உயிர் படைப்பான் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து. திரும்பி பார்த்தா எதுவுமே இருக்காது, தண்ணியை தவிர்த்து எதுவுமே இருக்காது, காப்பாற்றுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நடுக்கடல வந்து ஒரே ஒரு காலகால விளக்கம் மட்டும் வந்திருக்கும். தலைவனுக்கு உயிர் படைச்சப்போ வந்து போய் பார்ப்பாரு. போய் பார்த்தா வந்து கடற்கரை விளக்கத்தோட ஒரு இதாக இருக்கீங்க தப்பிச்சு போகுதுன்னு பார்த்தா அது கீழே ஒரு உலகம் இருக்கும். கடலுக்கு அடியில் ஒரு சிட்டி ஒன்று அங்கே சிட்டி அதுவும் வந்து மக்கள்லாம் காலி ஆகிட்டு இருப்பாங்க, சில பேர் ஜாம்பி ஆகிட்டு இருப்பாங்க. அந்த தப்பிச்சு போறதுக்கு என்னடா வழின்னு பார்க்கும்போது அட்லஸும் ஒருத்தன் தான் இருப்பான். அந்த அட்லஸ்ன்றவன் மூஞ்சி காட்டாம ஒரே ஆடியோ நோட்ல மட்டும் தான் மாதிரி பேசிட்டு இருப்பான். அந்த அட்லஸ் நல்லவர், ஒரு வல்லவர், அவர் வந்து புரட்சி பண்ணாரு, புரட்சி போராட்டம் பண்ணி காப்பாத்தாரு மக்களை அப்படின்ற மாதிரிலாம் வந்து காமிச்சிருப்பாங்க, சொல்லிட்டே வந்துட்டு இருப்பாங்க. நம்மளா சேர்ந்தப்போ ஓகே இந்த ஊர்ல வந்து ஒரு சர்வாதிகாரி ஒருத்தர் இருந்திருக்கான், அவன் தான் அந்த ஊரை பில்டு பண்றவன், அவனை வந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தலைவன் ட்ரிகர் ஆகி போய் காலில பண்ணுறாரு. ராயன் ஒருத்தர் இருப்பான். யாரு ராயனா? அண்ணனுக்கு ஒண்ணுனா எவனா இருந்தாலும் மறப்பான். எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணன் இருப்பா. ராயன் யோம்லான்ற பையன் பேரு ராயன், அவன் தான் அது பேரு தான். அவனை போட்டுட்டே வந்தது தலைவர். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இவனை கொல்ல சொன்னது அட்லஸ் கிடையாது, அட்லஸ்ன்ற பேர்ல பொய்யா சுத்திக்கிட்டு இருக்க ஒரு திருடன் அப்படின்ட்டு. இந்த ஊர் அழிஞ்சதுதான் அவன் தான் காரணம். பிராங்க் ஃபன்டன் அப்படின்ற ஒரு திருடு கும்பல் சேர்ந்த ஒருத்தன் தான் வேலை பண்ணியிருக்கான், அவன் தான் வேலை பண்ணான்ட்டு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அவன் தான் மெயின்ல இருந்திருப்பான். ஸோ வந்து கேம் ஃபுல்லா வந்துட்டு திடீர்னு பார்த்தா துரோகம் பண்ணிடுவான் ஹீரோவுக்கு. இந்த ஊரோட மாச கண்ட்ரோல் வந்து ரேங்க் தான் இருக்கும், அடையே இருக்காது. அதை அடையறதுக்கு நம்மளை வச்சு ஏமாத்தி இருந்திருப்பான் இந்த வில்லன். ஸோ வந்து இதெல்லாம் பயங்கர ட்விஸ்டா இருந்திருக்கும். ஓகே இந்த ஹீரோக்கு வந்து கஷ்டப்படுற காரணமே அந்த அட்லஸ் என்றான் தான் அப்படின்றதே வந்து பயங்கர ட்விஸ்டா வச்சிருப்பாங்க கேம்ல. அப்படியே மாறும்போது பயங்கர ட்விஸ்டா இருந்துச்சு.
என்ன பண்ணிருக்கீங்க? கடைசியாக பார்க்க போகிறது ஃபார் கிரை 3. ஃபார் கிரை 3ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு தீவுக்கு கொண்டாட போயிருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. எப்படின்னு அண்ணனோட சிப்ளிங் அண்ணனோட போயிருப்போம். அண்ணனை வந்து கேம் ஸ்டார்டிங்கில் போக சொல்லிடுவாங்க. கடைசியில் ஹீரோ ஜேசன் தான் வந்து கஷ்டப்பட்டு இருப்பார் கேம் ஃபுல்லாக. அப்போ அந்த நேரத்தில் மெயினில் தான் வந்து வாசோட தங்கச்சி தான் வந்து சித்ரா. வாசுக்கும் சித்ராவுக்கும் சண்டை இருந்திருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே ஹீரோ வந்து வாசை போட்டு தள்ளி இந்த ஊரை வந்து சித்ரா கிட்ட ஒப்படைச்சிட்டு இருப்பார். பட் சித்ராவுக்கு ஜேசன் மேலே ஒரு கண்ணு. இதனால என்ன ஆகும்னா ஜேஸ் தப்பிச்சேலியே போகக்கூடாது, எனக்கு லவ் பண்ணு, எனக்கு காதலி அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். கேம் 2 எண்டிங். ஒன்று இவளை ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமல் போகலாம். ஏற்றுக்காமல் போனீங்கன்னா சித்ரா அங்கே விட்டு சித்ரா காலி ஆயிடுவா, கதை சோகமாக போகும். ஒருவேளை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சித்ரா என்ன பண்ணுவா, அவர் சடங்கு முறைப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டை வச்சுக்க மாட்டாங்க, போதுடுறாங்க பொழுது. ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து கணிச்சவன போதுடுறாங்க பொழுது. அதை வந்து தனக்கு தேவையான வேலை முடிஞ்ச உடனே பேபி ஃபார்ம் ஆன உடனே தலையை வந்து மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உண்மை நம்பு, பெண்ணை நம்பாதே. ஸோ வந்து இதுவே ஒரு மிகப்பெரிய துரோகம் தான். ரெண்டி உன்னை நம்பி தானடி நான் லவ் பண்ண கூட போடுது, என் கையில போடுது இல்லி, இது கூட வந்து நடி கஷ்டம் இப்படி குத்திட்டியே அப்படின்ட்டு நம்மளே வந்து பயங்கர இதுவாக இருந்திருப்போம். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, அந்த கூட காணி போவான் சுற்றுவான், அவன் பேர் சொல்லுவான் சித்ரா ஏற்றுக்காம போகிறேன் எவ்வளோ கோபம் வந்திருப்பான். அப்போ தான் இப்போ ஏன் கோபம் வந்தான் அப்படின்னா சித்ரா இவன் உஷார் பண்ணியிருந்தா சித்ரா இவனை போட்டுருந்துருக்கும். அதுக்கு ஒரு பலி கடாவாக ஜேசன் அவன் பார்த்துருக்கியா. புரியுதோ? ஓகே பஸ் வீடியோ லைக் பண்ணுங்க, மெசேஜ் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற வீடியோ பண்ணலாம் போடலாம் அப்படின்னு கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நானும் மறந்து ட்ரை பண்ணுறேன். 2 டாபிக் போல டாபிக் எழுதுங்க. நல்லா இருக்குது, நிறைய பேர் அதை கேட்குறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். சும்மா பார்த்தீங்க லைக் பண்ணிட்டு வீடியோ ஹைப் பண்ணிட்டு போங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி கேம் நிறைய பேர் தெரியாது, தமிழ் நிறைய பேர் பேச மாட்டாங்க, கிடையாது தெரியும் தெரியாது. சில பேர் போய் சேரணும்னா கண்டிப்பாக வந்து ஹைப் பண்ணி இந்த கன்னட கண்டிப்பாக பொதுஜனத்தை போய் தெரியப்படுத்துங்கள். இப்போ தான் நிறைய கேம் நல்லா இருக்கா அப்படின்ட்டு எல்லாம் கேமோட ஆரம்பிப்பாங்க. ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். ஓட்ரேன் பாய்.